திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. திமுக நிர்வாகிகள் மத்தியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார், பார்க்கலாம். நம்முடைய இளைஞர்களின் அலுவலகம் அறிவாலயமாக அன்பகமாக உங்களுக்காக எந்த நேரமும் கதவுகள் திறந்திருக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றத்துக்காக காத்துக் கொண்டிருக்கணும். உங்களுடைய உழைப்பை நம்முடைய தலைவர் அவர்கள் ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், உங்க உழைப்புக்கான அங்கீகாரத்தை சரியான நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார்கள். இன்னைக்கு நம்முடைய இயக்கம், நம்முடைய பேரறிஞர் அண்ணா கலைஞர் வழியில நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு உறுதியா செயல்பட்டு இருக்கு. ஆனா நம்ம எதிர்க்கிற அதிமுக நிலைமை எதிர்த்து நினைச்சு பாருங்க. எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மாசமா பஸ்ல சுத்திட்டு இருக்காரு. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க, அந்த டிரைவரை கீழே இறங்குங்க, இப்படி பல்வேறு இடைஞ்சல்கள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்ட அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு. பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க. எதிர்கட்சி தலைவர் விடுங்க, ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? தலைவர் விடுங்க, ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா? நான் அதற்காகத்தான் நேற்று முன்தினம் சொன்னேன். எதிர்கட்சி தலைவர் அவர்களே, ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டி தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. 2-3 இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க. அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு நான் பதில் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க, அது அவசர தேவைக்காக போற வண்டி. எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போதும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்துறீங்கன்னா வரதான் செய்யும் அவசரத்துக்காக. நாங்கெல்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருந்தாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி நான் சொன்ன தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில் இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க தான், நான் உங்களை சொல்ல அதிமுக சொல்றேன், ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில் உங்களை காப்பாற்ற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். இத கேட்டாரோ கேட்கலையோ இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார். உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு வரான் பாருங்க, என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் வர்றாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தை பேச சொன்னேன். முழு மனதோடு சொல்கின்றேன், உள்ள அன்போடு சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன். உங்க அத்தனை பேருடைய செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். விடுபட்ட மகளிருக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அதிமுக குறித்தும் விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.